விருச்சிக ராசி ராசி சக்கரத்தில் 8வதாக வரக்கூடிய ஒரு ராசி. ரொம்ப ஆழமான மனசுடைய ஒரு ராசி. வெளியில் ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே முழுமையாக கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வமுடைய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள். கொஞ்சம் கஷ்டம் வந்தால் கூட அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. ரொம்ப தைரியமாக போல்டாக இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் நேருக்கு நேராக மறைமுகமாக யாரும் மோதாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியும் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் தான். எளிதில் பயப்பட மாட்டாங்க, ரொம்ப தைரியசாலிகளாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட ரகசியம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. பர்சனல் விஷயத்தை பொதுவாக யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனசுக்குள்ளே நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே தான் பேசிக்குவாங்களோ ஒழிஞ்சு வெளிநபர்கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உண்மையான அன்புக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். எதையுமே வெளிப்படையாக பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவரை நம்பினாங்க அப்படின்னா அவங்கள முழுசாக அவங்க மீது அன்பு காட்டக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதிகம் இவங்க கோவப்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இல்லையா, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த இடத்துல ஆபத்து இருக்குது அப்படின்னா கூட அன்பாக போய் அந்த பக்கம் போகாதப்பா ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதை கூட ஒரு அதிகாரமாக தான் சொல்லுவாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அது மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசி கலரே பார்த்திங்கன்னா ரெட்டு எப்படி ஆபத்து இருக்குது அப்படின்னு உணர்த்துதோ அது மாதிரி தான் இவங்க உணர்த்துவாங்க. அதை பார்த்து மற்றவங்க செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி செயல்படாமல் போனாங்கன்னா அவங்க தான் நிறைய இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையுமே கோபத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க. தன்னுடைய மனதுக்கு யார் பிடிச்சிருக்கோ, யாருக்கிட்ட அதிக அன்பு காட்டுறாங்களோ அவங்க மீது தான் அதிகம் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு நபர் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அல்லது உங்களுடைய ஃப்ரெண்டு சர்க்கிளில் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் யாராவது அவங்களுடைய ரிலேஷனோ அல்லது அவங்களே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, ஒரு சில இடைஞ்சல்களும் இருக்குது, அதை ஒரு சில பரிகாரங்கள் மூலிமா சரி பண்ணலாம், அது எப்படி செஞ்சால் சரியாகும் அப்படிங்கிறதையும் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் மற்றவங்களை கவனிக்காத மாதிரி தான் இருக்கும். இவங்க எல்லா விஷயத்தையுமே உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அவங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம். அப்சர்வேஷன் பவர் இவங்களுக்கு அதிகம், ரொம்ப ஸ்ட்ராங்கான நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி சில நேரம் இவங்களுக்கு கோபம் வரும், இருந்தாலும் எல்லாருக்கிட்டையுமே வெளிக்காட்ட மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். கஷ்டம் வந்தாலும் உடைந்து போக மாட்டாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மீண்டும் வரக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதிகமாக யோசிப்பாங்க. ஒரு சில விஷயத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக அனலைஸ் பண்ணுவாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். சில நேரம் பார்த்திங்கன்னா இப்படி நிறைய விஷயத்தை பார்த்திங்கன்னா ஓவராக அனலைஸ் பண்ணுறதுனால ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு தொழிலில் முதலீடு போட்டாங்க அப்படின்னா அந்த தொழில் வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்களை திங்க் பண்ணுவாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். யாருக்கிட்டையுமே அவ்வளோ சீக்கிரம் நெருங்கி பழக மாட்டாங்க. முதல்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்கள பற்றி ஒவ்வொன்றா அலசி ஆராய்ஞ்சிட்டு அப்புறமேட்டுக்கு லைஃப் லாங் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ இதை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. அதே மாதிரி லீடர்ஷிப் இவங்களுக்கு அருமையாக வரும். அதே மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக எடுக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொசசிவ்னஸ் கொஞ்சம் அதிகம், கோபம் அதிகமாக வரும். சந்தோஷமான மனநிலையில் ஒரு சில எக்ஸ்ட்ரா செலவுகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவர் திங்கிங் இருக்கிறதுனால அடிக்கடி உங்களுக்கு மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வரும். இவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சிக
விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மியூசிக் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அமைதியான சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருப்பாங்க. அதே மாதிரி டீப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் கான்வர்சேஷன் பண்ணுறதுனால ஒரு சில மன அழுத்தங்கள் இவங்களுக்கு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. உண்மையான உறவு அப்படின்னா அவங்க லைஃப் லாங் அவங்கள கரெக்டாக வச்சுக்கணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய கோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக தான் இருக்கும். சின்னதாலாம் எதுவும் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. பெருசாக ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் உங்களுடைய திருமணம் பார்த்திங்கன்னா காதல் திருமணமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் காதலியை கரம் பிடிக்கக்கூடிய யோகமுள்ள ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மனது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனசில் நிறைய விஷயங்கள் வச்சுட்டு இருந்தாலும் நல்ல ஒரு ஆழமான மனசுடையவங்க, அழகான மனசுடையவங்க அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கைக்குரியவங்க அப்படின்னு சொல்லலாம். மன வலிமை இவங்களுக்கு அதிகம். வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை கூட சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். 2026 குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிறவங்களுக்கு கூட புதுசாக ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும். ஆஃபீஸில் உங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு, மரியாதை, மேலதிகாரியோட அன்பு, ஆதரவு இதெல்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டுக்கு செல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் போராடிட்டு இருக்கேன், வேலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எனக்கு பதவி உயர்வும் இல்லை, சேலரி இன்க்ரிமெண்ட்டும் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு வேலையில் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். குறிப்பாக அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிஸ்னஸ் செய்யக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். புதுசாக ஒரு சில பார்ட்னர்ஷிப்லாம் கிடைக்கும். அந்த புது பார்ட்னர் மூலிமா ஒரு சில அறிவுரைகள் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பிஸ்னஸ் செய்யக்கூடிய, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டில் இருந்து நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாக்குமெண்ட்லாம் கையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள் அதை கவனமாக வச்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஏதாவது மிஸ் ஆகும் அல்லது எங்கேயாவது மறதியாக வேறு இடத்துல வச்சுருவீங்க. அதை ரொம்ப நேரம் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். இந்த ஒரு விஷயத்துலையும் பண விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். இது ரெண்டுமே உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். ஒரு சில முக்கியமான டாக்குமெண்ட்டை மறதியாக வேறு இடத்துல வச்சுட்டு தேடுவீங்க அல்லது பண விஷயத்தில் கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலர்லாம் நம்பி பணத்தை கொடுத்துருவீங்க, அவங்க திரும்பி ரிட்டர்ன் கொடுக்காம ஏமாத்திடுவாங்க. இதனால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த ரெண்டு விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினான்சியலாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் தரக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். ஒரு சிலர்லாம் புதுசாக ஒரு சில தொழில்களை தொடங்குவீங்க. அதன் மூலிமா எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டிலே கூட எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ் செய்வீங்க அல்லது வீட்டில் உள்ள வேறு நபர்கள் மூலிமா ஏதாவது பிஸ்னஸ் செய்வீங்க. அதன் மூலிமா சைடில் ஒரு இன்கம் வரும். நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலி சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பழைய பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வாங்கிட்டு தராமல் ரொம்ப நாளாக ஏமாற்றிட்டு இருந்தாங்களே அவங்களாம் உங்ககிட்ட அந்த வாங்கின கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்களாக ரொம்ப நாளாக வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையாத இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. எமோஷனாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா கோபப்படுறதுனால ஒரு சில இடைஞ்சல்கள் வரலாம். இந்த எமோஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மனக்கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உறவுகளால் ஒரு சில மனக்கசப்பு சந்திச்சுட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மனக்கசப்பு கொஞ்சம் குறையும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். உறவினர்கிட்ட நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். சுபகாரியம், சுப நிகழ்வெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது. திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக ஒரு சில விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லாபகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம்.
அதேமாதிரி ரிலேஷன்ஷிப் வகையில் ஒரு சில இடைஞ்சல்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டுக்குள்ளே ஏதாவது சுபகாரியம் நடக்கும், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா அதற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசி மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலான்னு ஒரு சிலர்லாம் ஒரே கன்ஃபியூஸில் இருப்பீங்க. இந்த விருச்சிக ராசி மாணவர்கள் மருத்துவம், ரிசர்ச் சார்ந்த தொழில், போலீஸு, அதே மாதிரி சைக்காலஜி சம்மந்தமான தொழில், ஐடி சார்ந்த தொழில், அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்கள இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தொழில்கள்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இந்த மாதிரி தொழில்களை தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, நாங்கள் இவ்வளவும் முயற்சி பண்ணுறோம், ஒரு சிலர்லாம் நான் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, அவங்க முயற்சி பண்ணுங்கள். காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சில இடைஞ்சல்கள் கடந்த சில ஆண்டுகளாக இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். என்ன இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஓவராக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகும், ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க, டெய்லியுமே வாக்கிங் போங்க, மெடிசன் கரெக்டாக எடுத்துக்கோங்க, அதிகம் தண்ணி குடிங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் நிற பூக்களால் குரு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இதை செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.